குட் மார்னிங் எவரிபடி. உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். டான்ஜெட்கோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 600 வேக்கன்சி இருக்குங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், இந்த 3 பிரான்ச்சிலையும் சேர்த்து மொத்தம் 600 வேக்கன்ட் இருக்குங்க. டான்ஜெட்கோ அதனுடைய நிர்வாகத்தில் 600 ஏஇ வேக்கன்ட் இப்போ தான் முதல்ல அறிவிச்சிருக்கிறாங்க. இது லெவல் 1ங்க, லெவல் 1 ஆஃப் ஆஃபீஸர். பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 39,800லேருந்து 1,26,500 வரைக்கும் இருக்குங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமாக நடக்குதுங்க. போன வருஷம்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக டான்ஜெட்கோவே சிபிடி மெத்தடில் இப்போ செலக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், மொத்த வேக்கன்சி 600ங்க. போர்டில் பார்த்தீங்கன்னா 600 வேலை. இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4 2020, தேதி 15/2/2020. அந்த தேதியில் ஆக்சுவலாக டான்ஜெட்கோ வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த டீட்டெயில்ஸு, சிலபஸ்ஸு இதெல்லாம் இப்போ நம்ம போட்டுக்கிறது பூரா உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இமெயில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சிலபஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த செட்டு அப்படியே அனுப்பிச்சி வைக்கணும். இது ஆக்சுவலாக ஜாப் ட்ரைனிங் லேர்னிங் காலேஜ்னு சொல்லிட்டு இப்போ நடத்துகிறேங்க. நான் திண்டுக்கல் நடத்துகிறேங்க. ரன் பை ஜெய்சீலன். நான் தாங்க ஜெய்சீலன். நான் ஒரு ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். டான்ஜெட்கோல ஒரு 32 வருஷமாக வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லேர்னிங் கோர்ஸ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். டான்ஜெட்கோ specifies in premium quality distance learning programs for candidates statewide. தமிழ்நாடு ஸ்டேட் பூரா இது யார் வேணாலும் இந்த லேர்னிங் கோர்ஸ் எடுத்துக்கலாம். பிஇ முடிச்சவங்க, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் போகணுங்க. Learners can study their own time and at their own place. அதாங்க இதில் பெனிஃபிட். இது ஆக்சுவலாக இப்போ COVID-19 இருக்கிறதுனால நம்ம ஆக்சுவலாக முதல்ல கிளாஸுக்கு ஏற்பாடு பண்ணி இங்கே பல வச்சு நடத்தலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். இப்போ COVID-19 இருக்கிறதுனால சோசியல் டிஸ்டன்ஸு பல ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இப்போ அடுத்தாப்புல இது COVID-19 கிட்டத்தட்ட இந்த பிரேக் பண்ணிட்டாங்கனாக்கா அடுத்தாப்புல எக்ஸாம் அறிவிச்சிருவாங்க. அதனால் டைம் கிடையாது உங்களுக்கு. அதனால் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் முடியும். ஏன்னா நான் ஆக்சுவலாக 1000 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை 25 கொஸ்டின்ஸுக்கு ஒரு ஸ்லாட் தான் 40 ஸ்லாட் இருக்குங்க. நீங்கள் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். போர்ஷன் நிறையா இருக்குது, சிலபஸ் நிறையா இருக்குது. அதனால் டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ, எப்பப்போ எந்தெந்த இடத்துல கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிவிட்டு ட்ரைனிங் லேர்ன் பண்ணலாம். நீங்கள் committed to open to accessible education, we offer an exclusive range of courses in variety of syllabus areas. syllabus நிறைய கொடுத்துருக்குறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 கொடுத்துருக்குறாங்க. அதனால ஆக்சுவலாக அந்த பார்ட் 1 உங்கள் இது பார்ட் எலக்ட்ரிக்கலுக்கு இந்த சப்ஜெக்ட் மாறும். பார்ட் 3ன்னு வரும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவிலுக்கு பார்ட் 3 மட்டும்தான் மாறும். மற்ற பார்ட் 1ம் பார்ட் 2ம் காமன் டு all branches. Though online study, we aim to provide learners statewide with limitless access to the high quality education. லிமிட்டே கிடையாதுங்க. எனக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு எக்ஸாமில் போய் உட்காந்து ஃபியர்லெஸ் இல்லாமல் நீங்கள் எழுதலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அந்த எடுத்துக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்லாட்டாக நான் அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இன்றைக்கி ஸ்லாட் 1க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய செல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8220641268. அந்த கொடுத்துருக்குறோம். என்னுடைய இமெயில் ஐடி susai.jaiseelan@gmail.com. என்னுடைய அட்ரஸ் 3/100 மகாலட்சுமி நகர், திருச்சி ரோடு, திண்டுக்கல் 624005. இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக ஏஇக்குள்ள போர்ஷனில் நான் ஆக்சுவலாக அசஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, ஏஇ, ஃபீல்டு அசிஸ்டன்ட் இந்த 4க்குமே
ஆன்லைன் எக்ஸாம் வந்து லேர்னிங் கோர்ஸ் மூலமாக பாடத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி டே 1 ஏஐக்கு வந்து டே 1 ஸ்லாட் 1 25 கொஷினுங்க. 1லேருந்து 25 வரைக்கும் கொஷின் நம்பர் பேட்டர்ன் நம்பர் 1ல் கொஷின் 1லேருந்து 25 வரைக்கும் ஸ்லாட் 1 டே 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது வந்து கைண்ட் ரிமெம்பரன்ஸ் ஃபார் த வியூவர்ஸ். நீங்கள் வந்து நீங்கள் இப்போ லேர்னர்ஸ் வந்து பார்க்குறீங்க வியூவர்ஸு, மறக்காமல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் பெல் ஐக்கான். அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இதை ஸ்லைட் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கொஷின் பேட்டர்னுக்கு போனால், கொஷின் பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா 25 கொஷினாக 1வது கொஷின் அந்த சிலபஸ்க்கு கொகரண்ட்டாக நான் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். எல்லா சிலபஸ் இருக்க எல்லா பாடமும் கவர் ஆகிற மாதிரி செஞ்சுருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 இதை வாசிக்கிறேங்க. A student has to find a solution for a system of equation having 3 variables. He has defined the coefficient matrix as C, while the variable matrix as D. He observed that the system is homogeneous. So, to find the solution, he must first check. அதில் வந்து 4 வெரைட்டி ஆன்சர் கொடுத்துருக்கேன். கன்சிஸ்டன்சி, ஹோமோஜென்சிட்டி, ஹெட்ரோஜென்சிட்டி, லீனியரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4ல் வந்து இந்த கொஷினுக்கு கொகரண்ட்டான ஆன்சர் வந்து கொஷின் வந்து ஆன்சர் ஏது. அந்த ஏக்குள்ள எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்துருங்க. நீங்கள் அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பாருங்கள். அடுத்தால கொஷின் நம்பர் 2க்கு போயிருக்கீங்க. இதில் மேட்ரிக்ஸ் அதான் சிலபஸ் படி மேட்ரிக்ஸ் ஆரம்பிக்குது. த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் மேட்ரிக்ஸில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து டிட்டர்மினன்ட் கேட்குறாங்க. ஏ வந்து 1, பி 0, சி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்ரிக்ஸ், டி வந்து நன் ஆஃப் த மென்ஷன்டு. இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஆன்சர் வந்து அங்கே ஏங்க. அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து 1, அதாவது ஏ வந்து நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டரில் உள்ள அந்த 2வது கொஸ்டினுக்கு நேரம் நீங்கள் புள்ளி வைக்கணும். இல்லை உங்கள் கையில் வந்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வச்சுருந்தீங்கன்னாக்கிற நீங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அடுத்த 3வது கொஸ்டினுங்க, ஈஜன் வேல்யூலேருந்து எடுத்துருக்குங்க. வாட் இஸ் ஈஜன் வேல்யூன்னு கேட்குறாங்க. ஈஜன் வேல்யூ நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ பியில் ஆரம்பத்தில் படிச்சிருப்பீங்க, வெக்டாரில் படிச்சிருப்பீங்க. ஈஜன் வேல்யூனா என்னன்னு கேட்குறாங்க. A vector obtained from the coordinates, அது கரெக்டா? இல்லை a matrix determined from the algebraic equation, அது கரெக்டா? A scalar associated with the given linear transformation, இல்லை it is the inverse of the transformer. இதை நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த சிலபஸ் நடத்துகிறப்ப உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி மொத்த கேள்வியில் வர்றப்போ உங்களுக்கு குழம்பிடும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறது. நீ சிலபஸை போய் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஆனாவனாலேருந்து நம்ம வர முடியாது. நம்ம டேரெக்டாக நம்ம 4 கம்மியாக இருக்கிறதுனா நம்ம டேரெக்டாக கொஸ்டினுக்கு வந்துட்டோம். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக அந்த 3வது கொஸ்டினுக்குள்ள கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் சிங்க. ஸ்கேலார் அசோசியேட்டட் வித் எ கிவன் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்கு பேர் தாங்க ஈஜன் வேல்யூன்றது. கொஸ்டின் நம்பர் 4ங்க, f of xy equal to x squared plus xyz plus z அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து ஃபைண்ட் f of x at 1 1 1 அப்படின்னு அதில் கேட்குறாங்க. x1 y1 z1 கேட்குறாங்க. இதில் 4 டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் இருக்குது. a0 b1 c3 d1. இதில் நீங்கள் அதை கொடுத்துருக்கிற ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னாக்க f of x equal to 2x plus yzங்க. அதில் xyz வேல்யூ போட்டிங்கனாக்க ஆன்சர் வந்து 3 வரும். 3 எதில் வருதுன்னா சியில் வருது பாருங்க. அப்போ சி தான் கரெக்ட் ஆன்சரு. நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் புள்ளி ஷேடு பண்ணணும், இல்லைன்னா கம்ப்யூட்டரில் அதை புள்ளி வச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 5ங்க, கிவ் f of x equal to log cos x, அதான் log cos x. கால்குலேட் த வேல்யூ ஆஃப் log cos pi by 2 கேட்குறாங்க. f of x கொடுத்துட்டு log cos pi by 2 கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆன்சர் ஏ வந்து -1.741, பி வந்து 1.741, சி வந்து 1.563,
பி வந்து 1.563 மைனஸ் சைன் பார்த்தீங்கன்னா ஏல மைனஸ் வருது, பியில் ப்ளஸ் வருது பாருங்க. எனக்கு இது உங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா என்ன ரெண்டு ஒரே ஆன்சராக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. சைன் மாறுது பாருங்கள், மைனஸ் ப்ளஸ். இந்த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ தாங்க, -1.741. இதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்த்துங்க, கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. 6வது கொஸ்டின், கிவ் u ஈக்குவல் டு ஸ்லாஷ் FRAC ப்ராக்கெட்டில் YZ எக்ஸ் வேல்யூ எக்ஸ் இன்டு எக்ஸு, வியினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்லாஷ் FRAC ப்ராக்கெட்டில் ZX இன்ட்டு ஒய், டபிள்யூடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஸ்லாஷ் FRAC டோ UVW FRAC XY Z இன்ட்டு எக்ஸ். தென் த வேல்யூ, இது 3 தனித்தனியாக UVWX வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதில் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்லாஷ் FRAC டோ UVW இன்ட்டு டோ XYZ இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 4, பி -4, சி 0, டி வந்து 1ங்க. ஆன்சர் வந்து 4. அது அந்த ஒர்க்கிங் ஷீட்டு கீழே கொடுத்துருக்குறேன், அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் வந்து நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டக்குன்னு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. சும்மா இது ஒரு மாடல், இந்த மாடலில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஃபார்முலா இதெல்லாம் வந்து நீங்கள் என்னன்றதை கீழே எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பாருங்கள், கொடுத்துருக்கேன் நான். கொஸ்டின் நம்பர் 7ங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டபுள் இன்டெக்ரல் XY x + y dx dy. இதில் இந்த டபுள் இன்டெக்ரல் கேட்குறாங்க. டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல்லாம் உங்களுக்கு பர்சனில் இருக்குங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ y ey x ex -ex. அடுத்தால பி வந்து y ey -ey இன்ட்டு x ex -ex. சி வந்து y ey -ey இன்ட்டு x ex. டி வந்து y ey -ey இன்ட்டு x ex ப்ளஸ் ex. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, அது ஒர்க்கிங் ஷீட் அப்படின்றத கீழே கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8ங்க, the mathematical perception of a gradient is said to be tangent-ஆ, காடா, ஸ்லோப்பா, ஆர்க்கான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி, ஸ்லோப். ஸ்லோப்புக்கு உள்ள கிரேடியன்ட்னாலே ஸ்லோப் போடுங்க, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9ங்க, கம்ப்யூட் த டைவர்ஜென்ஸ் ஆஃப் த வெக்டார் xi + nj + zk. வெக்டாரில் வரும். ஆன்சர் 4 டிஃபரெண்ட்டான ஆன்சர், ஏ 0, பி 1, சி 2, டி 3ங்க. கரெக்டான ஆன்சர் வந்து டிங்க. கொஸ்டின் நம்பர் 10, in bilinear transformation the left half S plane is mapped to which of the following in the Z domain அப்படின்னு கேட்குறாங்க. பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு கேள்வி இருக்கிறாங்க. ஏ வந்து என்டையர்லி அவுட் சைட் த யூனிட் சர்க்கிள் Z = 1. பி வந்து பார்சியலி அவுட் சைட் த யூனிட் சர்க்கிள் Z = 1. சி வந்து பார்சியலி இன்சைட் த யூனிட் சர்க்கிள் Z = 1. டி வந்து என்டையர்லி இன்சைட் த யூனிட் சர்க்கிள் Z = 1. இந்த ஆன்சர் வந்து டி, என்டையர்லி இன்சைட் த யூனிட் சர்க்கிள் Z = 1. கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 11ங்க, த ஈக்குவேஷன் S = 2t bracketல 1 - z - 11 + z - 1 is a true frequency to frequency transformation. Frequency to frequency transformation அந்த இதில் வரும். டொமைன் வந்து ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ரீக்வன்சி மாறுது. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ட்ரூ, இந்த ஃபார்முலா வந்து ட்ரூ. அதான் ஆன்சர் ஏ வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணும். கொஸ்டின் நம்பர் 12, which of the following substitution is done in bilinear transformation? பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நிறையா இருக்குது. லேப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம், பைலீனியர், அப்போ முன்னாடி பார்த்தோம்னா அது. இப்போ இந்த இதில் வந்து ஆக்சுவலாக பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது ஆன்சர் 4 வித்தியாசமான ஆன்சர். S = 2t bracketல 1 + z - 11 - z1
bracket close. B வந்து S equal to 2t into 1 plus Z minus 1 plus 1 bracket close. C வந்து S equal to 2t bracket 1 minus Z minus 11 plus Z minus 1 bracket close. D வந்து none of the mentioned. இது கரெக்டான ஆன்சர் C. S equal to 2t bracketல 1 minus Z minus 11 plus Z minus 1. And question number 13. Find the Laplace transformer of E minus AT sin omega t u bracket t. கேட்குறாங்க. Laplace transformerனா frequency domain டைம் டொமைனை மாற்றிக்கிறது. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வந்து எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2 மைனஸ் ஒமேகா 2 அதான். இல்லைன்னா பி வந்து ஒமேகா இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 மைனஸ் ஒமேகா 2வா. சி வந்து எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரா. இல்லைன்னா அடுத்தது வந்து டி ஒமேகா எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இது எதில் கரெக்டுன்னு கேட்குறாங்க. நீங்கள் இதில் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்குறேன். அதனுடைய டெரைவேஷனை கொஞ்சம் பெரிய டெரைவேஷன் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இது வரும். ஆன்சர் வந்து டிங்க. கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் த இன்வெர்ஸ் லேப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் ஸ்லாஷ் எஃப்ஆர்ஏசி இன்ட்டு 1 ப்ராக்கெட் எஸ் ப்ளஸ் 1 2 ப்ளஸ் 1. இது ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 வித்தியாசமான ஆன்சர். ஏ வந்து டிஇ மைனஸ் டி யூ டி, பி வந்து இ மைனஸ் டி சைன் டி யூ இன்ட்டு டி, சி வந்து இ மைனஸ் டி காஸ் டி யூ இன்ட்டு டி, டி வந்து இ மைனஸ் டி யூ டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வந்து பி. 15 கொஸ்டின் நம்பர் 15. The process of formation of the differential equation வந்து இந்த கேள்வி வருது. is given in the wrong order. பாருங்க, நீங்கள் ரைட்டாகவே கேள்வி வைப்பான்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ராங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் பிலோ கிவன் ஆப்ஷன். ஒன்று வந்து எலிமினேட் த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட், 2 வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் விச் இன்வால்வ் xy dy dx, 3 வந்து டிஃபரன்ஷியேட்டிங் த கிவன் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x as many time as the number of arbitrary constant. இதில் இந்த ஆர்டர் வந்து எப்படி கொடுத்துருக்கு, எந்த ஆர்டர் வந்து கரெக்டுன்றாங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ராங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இதை இங்கே ரைட் ஆர்டரில் கொடுக்கணும். இந்த ரைட் ஆர்டர் 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ வந்து 1 2 3, பி வந்து 3 2 1, சி வந்து 3 2 1 ஆடுறான், டி வந்து 2 1 3 ஆடுறான்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 3 1 2. ஃபஸ்ட்டு வந்து டிஃபரன்ஷியேட்டிங் த கிவன் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அஸ் மெனி டைம் as the number of the arbitrary constant போல செஞ்சுட்டு, அடுத்தாப்புல எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் முடிச்சுட்டு, மூணாவது தான் வந்து ஆக்சுவலாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் விச் இன்வால்வ்ஸ் xy dy by dx. இந்த இதுக்கு வரணும். அந்த ஆர்டர் எழுதிருங்க, அதை பார்த்துங்க. கொஸ்டின் நம்பர் 16. Gauss serial method is similar to which of the following method? Gauss serial method வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து இது எதோட சிமிலராக இருக்குன்னு கேட்குறாங்க. இட்டரேஷன் மெத்தடா, நியூட்டன் ராப்சன் மெத்தடா, ஜக்கோபி மெத்தடா, ரெகுலா ஃபால்சி மெத்தடான்னு கேட்குறாங்க. அது காஸ் செரியல் மெத்தட் வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்சர் சி ஜக்கோபி மெத்தடுக்கு சிமிலராக இருக்குன்றாங்க. 17. Interpolation provides a mean for estimating functions. Interpolation provides a mean for estimating functions. A வந்து at the beginning points, B வந்து at the ending point, C வந்து at the intermediate point, D வந்து none of the mentioned. Answer வந்து இல்லை C at the intermediate point. Question number 18. If a function is real and continuous in the region from A to B and f of A and f of B have opposite signs, then there is no real root between A and B ன்னு கேட்குறாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு கீழே இருக்கு.
நம்ம கொஸ்டின் நம்பர் 19. If the probability of the hitting the target is 0.4, ப்ராபபிலிட்டியில் கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் மீன் அண்டு வேரியன்ஸ். மீனு வேரியன்ஸும் கேட்குறாங்க. ஆன்சர் 0.4, 0.24. பி வந்து 0.6, 0.24. ஆன்சர் சி வந்து 0.4, 0.16. டி வந்து 0.6, 0.16. ஆன்சர் வந்து ஏ 0.4, 0.24. எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. Question number 20. Which of these distributions has an appearance of bell-shaped or unimodal curve? பெல் ஷேப்பாக இருக்கும், இல்லைன்னா பெல் ஷேப்னா அப்படி போய் இப்படி மேலே வந்து வளைஞ்சு இப்படி கீழே வரும், அதான் பெல் ஷேப். இல்லைன்னா யூனிமாடல் கர்வ். எது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எது கொடுக்குன்னு கேட்குறாங்க. லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா, எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனா, குமுலேட்டிவ் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பிங்க, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம், பி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். கொஸ்டின் நம்பர் 21. When a fluid is subjected to resistance, இப்போ இது பாருங்க, அடுத்த கொஸ்டின் நம்பர் 1 20 வரைக்கும் நம்ம அந்த இதை பார்த்தோம். இப்போ சிலபஸ் அடுத்த சிலபஸ் வரும், பார்ட் 2க்கு வரும். பார்ட் 2ல் உள்ள சிலபஸ் இது வரைக்கும் 1 20 வரைக்கும் பார்ட் 1 சிலபஸ் பார்த்தோம். இப்போ 20 40 வரைக்கும் பார்ட் 2 சிலபஸ், ஜெனரல் சயின்ஸ்ன்னு நினைக்கிறேன். When a fluid is subjected to resistance, it undergoes volumetric changes due to எதனால வந்து கேட்குறாங்க. இதில் வந்து ஏ வந்து ஸ்ட்ரெயின், பி வந்து கொஹசன், பி வந்து அடர்சன், டி வந்து கம்ப்ரஸபிலிட்டி. ஆன்சர் வந்து கம்ப்ரஸபிலிட்டி. தெர்மோடைனமிக்ஸில் வருதுங்க. கொஸ்டின் நம்பர் 22. If your body is equilibrium condition, it acted by 3 forces at their points, then the line of action of these forces should be dash. A வந்து ஆல்வேஸ் கன்கரண்டா, பி வந்து ஆல்வேஸ் பேரலா, சி வந்து கன்கரண்ட் ஆர் பேரலா, அதெல்லாம் டி வந்து நன் ஆஃப் தி அபவ். இது ஆன்சர் வந்து சி, கன்கரண்ட் ஆர் பேரலல். கொஸ்டின் நம்பர் 23. The loading generally act upon the dash of the body. லோடிங் வந்து எந்த இடத்துல ஆக்ட் ஆகுன்னு கேட்குறாங்க. சென்ட்ராய்டு இல்லையா, சிமெட்ரிக்கல் சென்டரா, ரொட்டேஷனல் சென்டரா, ஷேரல் சென்டரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏ, சென்ட்ராய்டு. கொஸ்டின் நம்பர் 24. ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸில் மொத்தம் 3 லா இருக்குது. லா 1, லா 2, லா 3. இந்த ஃபர்ஸ்ட் லா கேட்குறாங்க. அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு ஹீட் ஆடட் இன்டு த ஒர்க் டன். பி வந்து இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு ஹீட் ரிஜெக்டட் இன்டு ஒர்க் டன். சி வந்து இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு ஹீட் ஆடட் டிவைடட் பை த ஒர்க் டன். டி வந்து இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு ஹீட் ஆடட் ப்ளஸ் ஒர்க் டன். அதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25. இந்த ஸ்லாட்டுக்கு இது வந்து கடைசி கொஸ்டினுங்க. ஸ்லாட் 1ல் டே 1ல் இது கடைசி ஆன்சர் ஆகும். அண்ட் இன்க்ரீஸ் இன் என்தால்பி லீட்ஸ் டு அன் இன்க்ரீஸ் இன் ஸ்டீமில் கேட்குற என்தால்பி கேட்குறாங்க. ஹீட் இந்த எனர்ஜி. அண்ட் இன்க்ரீஸ் இன் என்தால்பி லீட்ஸ் டு அன் இன்க்ரீஸ் இன் ஏ, இன்க்ரீஸ் இன் ப்ரெஷரா, இன்க்ரீஸ் இன் வால்யூமா, இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜியா, இன்க்ரீஸ் இன் மாஸா கேட்குறாங்க. இன்க்ரீஸ் என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எது இன்க்ரீஸ் ஆகும்? எனர்ஜி தான் இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோ.